ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சண்டை. இனியா காலையிலையும் சண்டை, அடுத்தது சண்டை, இப்பயும் சண்டையா? ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் மாதிரி இவ்வளோ சண்டையை போடுறீங்க அப்படின்னா நாங்கள் எத்தனை சீசன் பார்த்துருப்போம். அதில் சண்டை போட்டவங்க தான் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு நிலச்சி நின்று இருக்காங்க, மனசில் நின்று இருக்காங்க, வெளியும் போயிருக்காங்க, டைட்டிலே அடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் அதுக்குண்டு இப்படியா ஃபஸ்ட் நாள்ந்தேவா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவாகர் தான் எல்லாருமே வந்து தாக்குறாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நிறைய பேர் கொஞ்சம் காண்டு இருக்கும், கொஞ்சம் பொறாமையும் இருக்கும். அவரும் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு. அவர் கிடச்சது ஈஸியாக கிடச்சிருச்சு இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய திறமைகளை வச்சுட்டு கம்பு சுற்றுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனாலும் இவ்வளோ பிரபலம் ஆகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு வாட்டர் மெலன் வச்சு இவர் இவ்வளோ பிரபலம் ஆனதுனால நிறைய திறமை இருக்கிற ஆர்டிஸ்ட்டில் இவர் பார்த்தா கொஞ்சம் காண்டு ஆகிறாங்க. அதனால தான் வந்துட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கமருதீன், அதுக்கப்புறம் பிரவீன், கெமி இவங்களாம் சண்டை போடுறதுக்கு காரணமே அதுதான். அதேமாதிரி அந்த பிரவீன் காந்தி இவங்களாம் இவர் மேலே ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா, நம்மளாம் எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ ட்ரெண்டிங்கில் வரல, நிறைய பேர் மத்தியில் பேசப்படலை, ஆனால் இவரை பற்றி பேசுகிறாங்களேன்ற ஒரு காண்டு தான். சரிங்களா? இப்போ அது வந்து வெடிக்குது. எதனால் வெடிக்குதுன்னா கொரட்டையால் வெடிக்குது. கொரட்டையா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, கொரட்டை தான். கொரட்டை வந்து நம்மளாம் கேட்டுட்டு வரும், டொக் டொக்குன்னு கேட்டு நான் கொரட்டை வெளியே வரலாமா அப்படின்ட்டு. அது வருது, என்ன பண்ண முடியும்? பாவம் வீட்டில் இருக்கவங்கலாம் இப்போ வந்து இதை பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருப்பாங்க. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் கொரட்டை வருதுன்னு, இப்போ அங்கே போய் மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி. இதில் மாறி மாறி கொரட்டைக்கு போட்டி நடந்திருக்கும் போல இருக்குது, திவாகருக்கும் நம்ம பிரவீனுக்கும். ஆனால் அதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திவாகரை பார்த்து சொல்லியிருப்பார் பொழுது கலாய்க்கணும்னு சொல்லிட்டு, கொரட்டை விடாது அப்படின்னு. நீ முதல் கொரட்டை விடாதுன்னு அவர் கலாய்ச்சிருக்காரு. அப்படியே மாறி மாறி நீ தான் வர்றன்னு சொல்லும்போது நடுவில் கெமி வர பூந்துடுறாங்க, நாட்டாம மாதிரி. கெமி வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையும் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால தான் அங்கங்கே கொஞ்சம் மூக்கு நுழைக்கிற மாதிரி இருக்குது. வரும், அதுக்குன்னு ஒரு டாஸ்க் வரும்போது பார்க்கலாம் யார் யார் என்னென்ன டேக் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ கெமி பேசுகிற உடனே இவரும் சொல்கிறார், திவாகர் நீங்கள் யார் முதல் பேசுகிறதுக்கு அப்படின்னு. நான் கெமின்றாங்க. அதுக்கு இவர் தைரியமாக சூப்பராக சொல்கிறார், நான் டாக்டர் வாட்டர் மெலன் ஸ்டார்ன்றார். பா எப்போ யார் யார் முதல் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் கொடுத்தது ஒன்றுமே புரிய மாட்டுது. பட் இருந்தாலும் ஒரு பொய், ஒரு நிழலான ஒரு விஷயந்தான், நிஜமான விஷயம் கிடையாது, நிழல். அதையே வந்துட்டு ஒரு வாழ்க்கையாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு உருமாறி தன்னை ஒரு சந்திரமுகியாக நினச்சிட்டு அந்த பொண்ணு வாழுதுன்ற மாதிரி ஒரு ஸ்டாராகவே நினச்சி வாழ்கிறப்பல இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் பாருங்கள். நம்மளுக்கே வாட்டர் மெலன் ஸ்டார் தான் வருது. ரைட், இப்படி தான் சண்டை முடிச்சு போகுது. என்னத்த சொல்ல பாவம். அதனால தான் காலையில் வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி கதர்னாப்பில் என்னை எல்லாருமே வந்துட்டு வாலண்டராக பர்சனலாகவே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு நிற்பேன் அப்படின்றாரு. பார்க்கலாம் சரி அவர் நிற்கிறாரா படுக்கிறாருன்னு. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.